வெட்டிக்கிளி சொல்லுங்க மைனி. கஸ்டமர் வந்திருக்காரு பாரு, என்ன வேணும்னு கேளு. கஸ்டமரா? இல்லை, ஆறுல இந்த டிக்கெட்டுகள்லாம் உள்ள விட்டது. அண்ணே, இன்னைக்கு ஸ்கூல் லீவுன்னு. வீட்ல இருந்தா போர் அடிக்குதுன்னு, அதான் நானும் வியாபாரத்துக்கு வந்தேன். எனக்கு இன்னைக்கு கிளினிக் லீவு. அண்ணே, இன்னைக்கு எனக்கும் ஸ்கூல் லீவுன்னு. இல்லை வெட்டுக்கிளே, அண்ணி, இப்ப நீயா கடையை விட்டு ஓடி போதியா இல்ல உன்னை அடிச்சு துரத்தவா? இப்ப அண்ணி, உள்ள வந்து இருக்கிறவங்களை நான் என்னன்னே செய்யறது? வெளியே போன்னு பத்தி விடவா முடியும்? இல்லை, கடைக்கு வர கஸ்டமரை விட உள்ள நிக்கிறவ ஜாஸ்தியா இருக்காவ. கடை விளங்குமா? அது எப்படி இல்ல எல்லாருக்கும் ஒட்டுக்கா லீவ் விட்டாவ? இவங்க எல்லாருக்கும் முதல்ல செய்வினை செஞ்சு அமிச்சாதான் சரியாகும் போல இருக்கு. இல்ல கிளம்புங்க. இல்ல டாக்டர், நீ கிளம்பு. குட் மார்னிங் சார். இல்லை, 10 நிமிஷம் லேட்டா வந்துட்டு குட் மார்னிங் வேற சொல்லுதியா நீ? பாத்தீங்களா, முதல் டெஸ்டே நீங்க ஃபெயில். 10 நிமிஷம் லேட். சோ உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்டட். நீங்க அப்படியே கிளம்பலாம், போங்க. சார், இல்லை, முதல் நாள் தான்ல. பாரு, நாளையில இருந்து கரெக்ட் டைமுக்கு வரணும். புரியுதா? உள்ளவா. அது எப்படி? டெஸ்ட்ல ஃபெயில்னா ஃபெயில் தானே? இல்லை, ஆட்டத்துல பந்து எப்பயும் சாமிக்கு தான்ல. முத நாள் அவனை மன்னிச்சு விடலாம். போய் வேலையை ஆரம்பிப்போ. இல்லை வெட்டிக்கலே, அண்ணி, முதல்ல அவனுக்கு சோப்பு பேரு அது விலை எல்லாம் என்னென்னு சொல்லு. 5 நிமிஷத்துல நான் கேட்பேன். எல்லாம் டாண்டு வெள்ளையோட சொல்லணும். 5 நிமிஷத்துலயானே? அட நீ வேற. அண்ணன் எனக்கெல்லாம் 1 நிமிஷம் தான் கொடுத்தாரு. அதுலயே நான் சொல்லி போட்டேன், உனக்கு 5 நிமிஷம்லாம் அதிகம். நீ வா, இதுக்குதான் பள்ளிக்கூடம் போய் படிக்கணும்ன்றது. இது வந்து பெரிய சோப்பு. இது வந்து விலை கூட. கேட்கும் போது நல்லா விசாரிச்சு கேட்கணும். அத அடுத்த பாரு, இங்க பாரு, தோ பாரு, இது இருக்குல்ல, இதுதான் சின்ன சோப்பு. இதை கேட்டாங்கன்னா இதை கொடுக்கணும். இல்லை, இல்ல 10 நோட்டு இருக்கு, எடுத்து வை. இன்னும் எவ்வளவு நேரம் பாப்ப? முடிச்சிட்டியா? அப்புறம் இதோ பாரு. இது தப்பு இல்லையா? இது பரீட்சை கிடையாது, மனப்பாடம் பண்ணி சொல்லணும். இந்த மாதிரி பேப்பர்ல எல்லாம் எழுதக்கூடாது, புரியுதா? இங்க இதுக்கெல்லாம் அலோடே கிடையாது. இல்லை, நீ என்ன நோட்ல எல்லாம் எழுதிட்டு இருக்க? அந்த மாதிரிலாம் பிட்டு பேப்பர்லாம் எழுதக்கூடாது. எல்லாம் மனசுல ஞாபகம் வச்சுக்கிட்டேன். எல்லாத்தையும் எடுத்து உள்ள இல்லை. முதல்ல கஸ்டமர் கேட்டா பேப்பர் பார்த்து சொல்வியா?